பற்றும். அதாவது கேது ஒரு ஜாதகத்துல எந்த பாவத்துல உட்கார்றாரோ அது சார்ந்த இடங்கள்ல நீங்க பற்று வைக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கேது எங்க உட்கார்றாரோ அது சார்ந்த இடத்துல உங்களுக்கு பற்ற அறுக்க வைப்பாரு. அது மூலமா மோட்சத்தையும் ஞானத்தையும் வழங்குறதுக்கு முற்படுவார். இதுதான் உண்மை. சோ ஒரு ஜாதகத்துல கேது 4ஆம் இடத்துல இருக்கிறாரா, தாய் மூலமா வரக்கூடிய அனுக்கிரகங்கள் உங்களுக்கு தடை. தாய் மூலமா கிடைக்கக்கூடிய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்காம, சரிங்களா? வீடு, மனை, வாகனம் இதுல எல்லாம் சிக்கலை ஏற்பட்டாது அத்தனை அமைப்பு வரும். அது மேல நீங்க பற்றா இருக்கீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இதெல்லாம் சும்மா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்மீக நாட்டத்தை அதிகமா புஷ் பண்ணுவார். சரிங்களா? 3ஆம் இடத்துல இருக்கிறா நண்பர்கள், கம்யூனிகேஷன், தொடர்புகள் இதெல்லாம் மாயை அப்படின்னு உங்களுக்கு புரிய வைப்பாரு. 3ஆம் இடத்துல முயற்சிகள் ஸ்தானம் இல்லையா, நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அதுக்கு முட்டுக்கட்டை விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் அவரோட கேதுவோட ஒரு நெகட்டிவ். அது மூலமா உங்களுக்கு ஒரு பற்று உணர்த்துறதுக்காக தான் அந்த இடத்துல போய் உட்காருவாரு. அது சார்ந்த விஷயங்கள்ல நீங்க பற்று இல்லாம இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஏமாற்றம் மிஞ்சாம 5ஆம் இடத்துல போய் உட்கார்றாரா, குழந்தைகள் மூலமா ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுக்கறதுக்கு கேது முற்படுவார். சரிங்களா? கேது எந்த இடத்துல உட்கார்றாரோ அது சார்ந்த பாவகங்கள் அந்த இது மூலமா உங்களுக்கு பற்ற அறுக்க வைப்பார். அவங்க யாருன்னு தோல் உரிச்சு காட்டுவார். அந்த தசாபுத்தி வரும்போது யாருன்னு காட்டுவார். 7ஆம் இடத்துல இருக்காரா, வாழ்க்கை துணை யாரு அப்படின்னுங்கிறத அப்படி தோல் உரிச்சு காட்டுவார். அவங்க யாருன்னு அந்த தசாபுத்தி. அதுதான் கேது. அந்த டைம் நீங்க அவங்க மேலதான் அதிக பாசமா இருந்திருப்பீங்க. ஆனா அவங்க நீ எனக்கு என்ன செஞ்சுட்ட அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போவாங்க. 7ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்க வாழ்க்கை துணை மீது அஃபெக்ஷன் அதிகமா இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அது எதிர்பார்ப்புகள் இல்லாம இருந்துக்கும். கண்டிப்பா அந்த கேது புத்தி வரும்போதோ இந்த ட்ரபிள ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். கேதுக்கு சனி பார்வையோ செவ்வாய் பார்வையெல்லாம் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா கடுமையான கடுமைலாம் செய்யுது. சரியா? அதனால கேது உங்கள் ஜாதகத்துல எந்த பாவகத்துல இருக்காரோ அது சார்ந்த விஷயங்கள்ல பற்று இல்லாம இருங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலனே இருக்கும். ஆன்மீக நாட்டம் கேது உள்ள வர்றாரா உங்கள, சிவனே கதின்னு கிடந்துருங்க. ஒன்னும் பண்ண மாட்டாரு அவங்கள. ஃபுல்லா ஆன்மீகம்னு கோயில், குளம், பட்டை, கொட்டை இந்த மாதிரி கொஞ்சம் போயிட்டீங்க அப்படின்னா கேது கிட்ட முழுசா தப்பிக்கலாம். 7 வருஷம் இல்லைன்னா ரொம்ப பயங்கரமான அடி தாக்குதல் பயங்கரமா கேது. சுவர்களோட தொடர்பு, குரு சுக்கிரனோட தொடர்பு, வளர்பிறை சந்திரனோட தொடர்பு கிடைச்சிச்சுன்னா நல்ல பலன் இருக்கும். அப்பையும் கூட ஆன்மீக ரீதியா தான் அதுவுமே இருக்கும். சரிங்களா? சோ கேது ஞானக்காரகன், மோட்சக்காரகன். எந்த பாவத்துல இருக்காரோ அது சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு வழங்கக்கூடிய ஒரு பிளானட் தான் அவள்.